வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கெட்டிமேள மஹால்ல நம்ம லக்ஷ்மி பொட்டிக் 18th எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க உள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்றதை பார்க்கலாம். அட் சேம் டைம் நம்ம லக்ஷ்மி பொட்டிக்கோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் ஆனந்தி அவங்க கிட்டேயும் 2 வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மேம். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நிறைய நாள் இன்ஸ்டாவில் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்தோம். நேரில் பார்க்க இன்னும் க்யூட்டா இருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். மேம் ஆக்சுவலாக வந்து ஐடி ஒர்க்கில் அதிகமான சம்பளம் வரும். அப்படி இருந்துமே நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அதுக்குண்டான கட்ஸ் ஒன்று வேணும். அது எப்படி மேம் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, மோர் தென் டாக்கிங் அபவுட் லைக் தைரியம் இருக்கா, அதை விட எனக்கு ஐடி மாதிரி ஒரு மிஷினரி ஒரு ஒரு ஒரே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு பர்சன், அது மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன், அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆளுமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு போய் அப்படி ஒரு இடத்துல ஐடியலாக உட்கார சொல்லி வேலை பண்ணால் என்னால் நிச்சயமாக முடியாது. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸில் வந்த உடனே உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். அது எப்படி மேம் நீங்கள் ஓவர் கம் டேக்கிள் பண்ணி? பிகினிங் ஸ்டேஜஸில் கஷ்டமாக இருந்தது. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஒரு டெவலப்டு நல்ல ஒரு க்ரோன் அப் மாதிரி இப்போ ஆயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்போ பார்த்தாலும் என்னையே தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அந்தந்த பீரியடில் என்ன ப்ராப்ளம் வந்ததோ அதை கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்காம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே போனோடனே ஒரு கட்டத்தில் அது இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். நீங்க உங்க ஃபோக்கஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமா, என்னோட வேலை இது இல்லை. நம்ம ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம், அதுக்கப்புறம் அதில் பிரான்ச்சஸ் பண்ணணும், நான் பிராண்ட் பில்ட் பண்ணணும். அதனால நான் பிராண்ட் பில்ட் பண்ணணுன்றனால அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி சுற்றி நடக்கிறத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். சூப்பர் மேம். மேம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்போ போடுறதுலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 18th எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி மேம் இதோட சீக்ரெட் என்ன மேம்? 18 எக்ஸ்போவும் எனக்கு அந்த டே 1ல வந்து அந்த ஒரு ஸ்பார்க் தான். பிகாஸ் எக்ஸ்போன்றது வந்து ஒன்றும் புது ஐடியாலஜி இல்லை. அப்போ என்ன என்கிட்ட புதுசுன்னா, எக்ஸ்போன்றது வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு இடத்துல போய் எக்ஸ்போ நடக்கும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டோர் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டால். ஸோ நான் வந்து என்னுடைய பிராண்ட், அப்போ அங்கே அத்தனை பிராண்ட் இருக்கும். உங்களுக்கு அத்தனை பிராண்ட் தெரியுமா? தெரியாது. அப்போ எனக்கு இப்போ இங்கே எத்தனை ஸ்டால்? 50 ஸ்டால். அந்த 50 என்னுடைய பொருளே போட்டு ஒரு ஃபுல் பிளேஸ்ல எந்த வைக்கும் போது இங்க யாருப்பா போட்டான போது இந்தந்த பிராண்ட் போட்டாங்க, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. லக்ஷ்மி பொட்டிக்கு இங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல தான் நான் பிராண்ட் ஆயிட்டேன். ஓகே, இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு என்னோட நேம். ஸோ என் பிராண்டை எப்படி ரீச் பண்ணோன்னு எனக்கு தெரியல. ஸோ அத்தனை ஸ்டாலையும் நானே போட்டாதான் ஒரு ஊருக்கு போனா அப்பதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்பதான் அந்த ஒரு ஊர் மக்களா என்னோட நேமோ அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றேன். டே 1ல என்ன பண்ணுவோம், இப்போ பேக் எண்ட்ல வந்து இப்படி ஒர்க் பண்ணோம்னு எல்லாத்தையுமே ஒரு ஏன்னா நானுமே ஐடி ஸ்டூடெண்ட், என் ஹஸ்பண்ட், என் தம்பி எல்லாருமே வந்து நாங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ். ஸோ அதனால எங்களுக்கு பேக் எண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு. சூப்பர் மேம். மேம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பூர்ல எப்பவுமே எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுவீங்க. இந்த இயர் வந்து டில் டிசம்பர் எந்தெந்த ஊருக்கு போறோம்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அந்த வருஷமே முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராப்ளி வேணா பொங்கலுக்கு வந்து திருப்பூர் வரலாம். நாங்களாம் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க மேம். ஆக்சுவலி மேம் இப்போ இருக்கிற உமன் என்டர்பிரைனர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்பணும்னா என்ன மேம் சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பார்த்து ஒரு விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு லைக் ஓகே அவங்க எல்லாரும் மேக்கப் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் திறந்தாலே மேக்கப் தான், இல்ல இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பொட்டிக் தான் அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஹெக்டிக்கா இருக்க பிளேஸ்ல போய் குதிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியல நம்ம எல்லாரும் பண்றோமா இல்ல நம்ம பேஷனுக்கு தான் பண்றோமானே. ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் கேரக்டர் எதுக்கு அடாப்ட் பண்ணுதோ, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுக்கு அடாப்ட் பண்ணுதோ, இல்ல இந்த பிசினஸ் பண்ணா என்னால பண்ண முடியும், ஏன்னா எனக்கு இதுலலாம் தான் நாலேஜ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு புரியாம பண்றாங்க. அவங்க பண்ணாங்கல்ல அதனால நான் பண்றேன், இவங்க பண்ணாங்கல்ல நான் பண்றேன், இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி கடை திறந்தா நான் திறக்கிறேன், அது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். நீங்க எதை பண்ணாலும் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஒர்க். அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவா பண்ணாதான் ஃபேம் அப்படின்னு என்னுடைய பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் எதுவுமே நெகட்டிவா அது வரைக்கும் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதனால பாசிட்டிவா பண்ணாலும் வரலாம். ஸோ அதையும் பார்த்தா கரெக்டா இருக்கும். சூப்பர் மேம். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. பர்டிகுலரா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த எல்லோ கலருக்கு வித் பர்பிள் பார்டர்ல அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா?
இதோட ப்ரைஸுமே வந்து 1049. இதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது என்ன மெட்டீரியல்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன மெட்டீரியலுங்க? கட்டான் சில்க்கு. கட்டான் சில்க்கு. ஸோ கட்டான் சில்க்ல இங்க நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பர்டிகுலரா பிடிச்ச எனக்கு இந்த கட்டான் சில்க் செக்ஷன்ஸ் தான். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் வித் இந்த கலர் செம்மையா இருக்குங்க, கிரீனு. தென் பிங்க்கு. அப்புறம் இதுலயே பார்த்தோம்னா விஸ்கோ சாரீஸ்ல இந்த கலர். இது இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்க. இந்த எல்லா இன்ஸ்டா பேஜஸ்ல இதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. இது ஜார்ஜெட் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா வைர ஊசி செக்ஷன்ல தான் இருக்கிறோம். வாங்க எங்கெங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கேட்கலாம். வைர ஊசியில நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங்க. கலர்ஸ் பாருங்க. எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குல்ல, நைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் பாருங்க சூப்பரா இருக்கு. பிரைஸ் என்ன வருதுன்னா 2.7. ஃபேப்ரிக் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் பாருங்க, கலர் காம்பினேஷன் அது அல்டிமேட்டு. தென் வந்து வைரூசி பேட்டர்ன்லேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கலரு. நெக்ஸ்ட் வந்து பியூர் சில்க் செக்ஷன் தான் வந்திருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிடிச்சி ஒரு 2 சாரீ எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்க, கலரு செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் வேர் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் லுக்ஸ்லாம் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் இங்கே பாருங்க, ப்ரௌனில் பர்பிள் பார்டர் மேக்ஸிமம் வர்றது ரேரு, சூப்பராக இருக்குது. இதிலே வந்து அங்கே பார்த்தீங்கன்னாலே ரெட்டு, இதே பார்டருக்கு பதிலாக வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டைப்பும் பாருங்க சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, எலகண்ட்டாக இருக்குது. வாங்க அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷன் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னுட்டு. இதில் என்னென்னா செட்டிநாடு காட்டன் செக்ஷன் தான் வந்துருக்குறோம். இங்கே பார்க்கலாம் ஃபுல் செட்டிநாடு ஐட்டம்ஸ் தான். இங்கே இந்த ரேக் ஃபுல்லாக அடிக்கிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கண்ணா, இதிலே செக்குடு பேட்டர்னு, அதில் வந்து புட்டா பேட்டர்ன், இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு 2 சாரீஸ் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. புட்டா பேட்டர்னில் செட்டிநாடு காட்டனு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் குவாலிட்டி அவ்வளோ சாஃப்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷனும் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரேரு. எங்கள் மம்மிக்கு பிடிச்ச கலர் ஆக்சுவலி இது சூப்பராக இருக்குது. இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் இருக்கிற செட்டிநாடு காட்டனில் இந்த பேட்டர்ன் தான் மோஸ்ட் வைரல்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த கலர்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கலர் பாருங்கள், இது வந்து வெந்தய கலரு, எங்கேயுமே கிடைக்காத கலர்ஸு. அந்த அளவு கலெக்ஷன்ஸும் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அட் சேம் டைம் பிளாக் கலர்ஸ், இதில் எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து சாரியாகவும் நம்ம வியர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரியாக கன்வெர்ட் பண்ணி நிறைய ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எங்கேருந்து வரீங்க சார்? ஆக்சுவலாக கோயம்புத்தூர், வைஃபோட ஊர் திருப்பூர். ஓ சூப்பர் சார். இப்போ திருப்பூர்லேருந்து இங்கே எக்ஸ்போக்காக வந்துருக்கீங்க? கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர்லேருந்து எப்படிங்க சார் இருக்கு? ஷாப் பண்ணிட்டீங்களா? ஃபைன் மேம், நாங்கள் ஆல்ரெடி லக்ஷ்மி பியூட்டிக்கோட ஃபேன்ஸ். ஓ சூப்பர். ஃபேமிலியே ஃபேன்ஸ். ஓ சூப்பர் சூப்பர் சார். இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க? பர்ச்சேஸ் பண்ணி. எப்படிங்க சார் குவாலிட்டி வைஸ் பிரைஸ் வைஸ் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். இது 2 சாரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் முடியலைங்க? இன்னும் முடியல. ஓகேங்க சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ எல்லா ஸ்டாலும் விசிட் பண்ணிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி பொட்டிக் எக்ஸ்போ வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.